அப்ப ஜனநாயகம் வரப்போற விஜய் சாரோட படமே அதோட மெயின் கருத்து அதுதான். அந்த குட் டச் பேட் டச் தான். வணக்கம் பிரஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். விடைத்தாள் சைக்கிளா இது மாதிரி ஷார்ட் பிலிம் வந்து நம்ம எடுத்துட்டு தான் இருக்கோம், பார்த்துட்டே இருக்கோம். ஆனா அப்போ இருக்க தப்புகள் குறைஞ்சிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு என்னன்னா எல்லாத்தையும் நடந்துட்டு இருக்கு. பட் நிறைய பெண்கள் இது வந்து ஓப்பன் அப்பா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால வராங்க, இந்த மீட்டூ பிரச்சனைகளை கொண்டு வராங்க. ரிலேட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் 2 பெண் குழந்தைகள் தான். பட் எல்லாருக்குமே இந்த பெண் குழந்தைகள் இருந்தாலும் இந்த வேலை எல்லா டிபார்ட்மெண்ட்லும் இந்த தவறுகள் நடந்துட்டு இருக்கு. பஸ்ஸா இருந்தாலும் சரி, ஆபீஸா இருந்தாலும் சரி, எங்கேயும் அந்த பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு. அது தவிர்க்க முடியுமான்னு தெரியல. ஓப்பன் அப்பா நம்ம தைரியமா பேசுறோம். இன்னைக்கு பெண்களுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவங்க ஓப்பன் அப்பா கொண்டு வரணும். குற்றங்களை வந்து தவிர்க்க முடியாது, குறைக்கப்படலாம். அப்படிதான் ஒரு படம் வந்து வந்துச்சு. ஆக்சுவலா டெல்லியில எல்லாம் இந்த மாதிரி ரெட் ஏரியா வந்துட்டு இருந்துச்சு. அப்போ குறைகள் கல்கட்டால எல்லாம் குறைகள் வந்து தவறுகள் குறைக்கப்படும். அது மாதிரி விஷயங்கள் வரும்போது இது மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பா நடக்காது. கண்டிப்பா நம்ம கல்ச்சர் வந்து அது அந்த விஷயத்த வந்து ஏத்துக்காது, கொண்டு வரப்பட முடியாது. ஓப்பன் அப்பா பெண்கள் கொண்டு வரதும், ஓப்பன் அப்பா சொல்றதுல இந்த குறைகள் வந்து இப்ப இருக்க ட்ரெண்ட்ல வந்து தைரியமா வராங்க. ஓப்பன் அப்பா இருக்கிறது ஸ்கூல்ஸ்ல வந்து எஜுகேஷன் வந்து அந்த வார்த்தை சொன்னாலே நிறைய பேர் வந்து முகத்தை சுளிக்கிற மாதிரி இருக்காங்க. இது மாதிரி படங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் சின்ன குழந்தைல இருந்து அந்த பேக் டச் குட் டச் எல்லாம் அப்ப ஜனநாயகம் வரப்போற விஜய் சாரோட படமே அதோட மெயின் கருத்து அதுதான். அந்த குட் டச் பேட் டச் தான். அந்த தெலுங்கு படம் பாலையா சார் பண்ணதுல ஸ்கூல்ஸ்ல எவ்வளவு ஸ்கூல்ஸ் அண்ட் எஜுகேஷன்ஸ் வந்து கொண்டு போய் பெனிட்ரேட் பண்றாங்களோ அதுல தவறுகள் வந்து குறைக்கப்படும். அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. குழந்தைகளுக்கு ஃபீட் பண்ணணும். சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா உட்கார வைக்கணும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் அடிகளை உட்காரக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அது அப்பா அம்மாடியா இருந்தாலுமே தவறுதான். பட் அந்த சென்சிட்டிவான விஷயத்த குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணும். அது இல்ல அப்பா பேரண்ட்ஸா இருக்க நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டேஜ்ல வந்து அது வந்து குழந்தைங்களோட மைண்ட்ல அது பண்ணணும். குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் எதுன்றது சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப அவசியம். இண்டிவிஜுவலா ஒரு 6 வயசு குழந்தை இல்ல 5 வயசு குழந்தை அதை நீங்க ஃபீட் பண்ணணும். அது தவறான விஷயமே கிடையாது. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கத்துக்கணும். அப்பதான் அந்த பேரண்ட்ஸா இருக்கும்போது குழந்தைங்க தனியா இண்டிவிஜுவலா சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணி வந்து ஓப்பன் அப்ப உங்ககிட்ட சொல்லுவாங்க. நிறைய பேர் பண்றாங்க ஸ்கூல்ஸ்லயும். கார்த்திக் பத்தி சொல்லணும்னா சமீபத்துல மீட் பண்ண கார்த்திகை மீட் பண்ணி சரி ஷார்ட் பிலிம் ஒண்ணு விடைத்தாள் இன்விடேஷன் நல்லா இருந்துச்சு சொன்னாரு. பட் என்ன ஒரு புதுசா ஆனா அந்த ஒரு காலகட்டம் குறைஞ்சிச்சு. ஷார்ட் பிலிம் கார்த்திக் சுப்ராஜ் சார் எல்லாம் பண்ணும்போது இருந்துச்சு. அது இப்போ கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. நல்ல கண்டென்ட் எடுத்திருக்காங்க. நடிச்ச தீபாக்கும் சரி, நித்ரன் தீபா அவங்களும், அப்புறம் அந்த மெயின் கேரக்டர்ஸ் பண்ண அவங்க பேர் எனக்கு சரியா தெரியல, சிந்துஜா, ஜீவிதா, இன்னொரு குட்டி வைப்பா. ஓகே, 3 பேருமே 3 கேரக்டர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபீமேல் சென்ட்ரிக்கா இருந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஆபீஸ்ல பிளே பண்ண அவங்களும் சரி, ஸ்கூல்ஸ்ல பிளே பண்ண அந்த கேரக்டர் பிளே பண்ண ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ஷார்ட் பிலிம் வரும்போது ஒரு குறைகள் இருக்கும். கேமரா, மியூசிக், நடிச்சவங்க யாராவது இருக்கும். எல்லாமே பிளசண்டா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ரொம்ப அழகா இருந்துச்சு. ஃப்ரேம்ல அழகான காஸ்டிங், நல்ல மியூசிக், நல்ல கட்ஸ், எமோஷன் சூப்பரா சொல்லிருந்தாரு டைரக்டர். எனக்கு வந்து கூட சீக்கிரம் நீங்க இதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ண அடுத்த படத்துக்கு பண்ணலாம். நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு உண்மையில. இது ஷார்ட் பிலிம் கணக்குல எனக்கு தெரியல. ஆக்சுவலா டக்குன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு முடிஞ்சிச்சு. ரொம்ப இன்டென்சிவான ஒரு விஷயத்த சொல்லிருக்கேன் கார்த்திக். ரொம்ப நீ எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஹீரோனோட டேட்டா வாங்கிட்டு அடுத்த ஃபீமேல் சென்டருக்கா சரியான கதையை கொடுங்க. வாழ்த்துக்கள். வாய்ப்புகள் நன்றி. தேங்க்யூ சோ மச். சந்தோஷம்.